once again greet you and welcome you all in the name of our Lord and Savior Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். முதலாவது பார்த்தோம். So I hope and pray that God will strengthen our relationship in knowing Him better. அவரை அறிந்து கொள்ளும் அறிவை நம் கூடுகையின் மூலமாக அவர் நம் அனைவருக்கும் தருவார் என்பதை நான் ஆழமாக விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். Children, I will also make you understand what the sermon is going to speak to you. Okay? So today it's a very important topic or a sermon which I'm going to deliver. The very why I'm saying it is important என்றதை நான் இப்போ முதல்ல சொல்ல போகிறதில்ல, போக தான் நம்ம அதை தெரிஞ்சுக்க போகிறோம். பைபிள் வச்சுருந்தீங்கன்னா Exodus chapter 17 verse from 1 to 7. யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரை எடுத்தீங்கன்னா படிங்க. 17 1லிருந்து 7. பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீனா வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி தெரிவித்தீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது ஜனங்கள் மோசையோடு வாதாடி, நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னுடைய ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றான். ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவணமாய் இருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவணத்தினால் கொண்டு போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன்? இவர்கள் என்மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பர்கள் சிலரை உன்னோட கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்து உன் கோலை உன் கையிலே பிடித்துக் கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன். நீர் அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேலின் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். இஸ்ரவேல் புத்திரர் வாதாடினது நிமித்தம் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரோ இல்லையோ என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்தது நிமித்தமும் அவன் அந்த ஸ்தலத்தில் மாசா என்னும் மேரிபா என்னும் பெயரிட்டான். அமலேக்கியர் வந்து தெரிவித்தீமிலே இஸ்ரவேலுடைய யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கியரோடு யுத்தம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து வெளியில வந்து வனாந்தரத்துல அலைந்து திரிகிறார்கள். So it is a very hard thing for a group of people to do. இப்போ நிறைய இடத்துல பார்க்குறோம், போர் முடிந்த இடங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா people will migrate to different parts. The same thing happened in Egypt. எகிப்து தேசத்துல பார்வோனுக்கு எதிர்த்து அவங்க பேசுறாங்க. அவங்களால அங்க இருக்க முடியல. ஸ்லேவரியில இருந்து மோசே கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ வெளியில வந்துருன்றாரு. அதுக்கப்புறம் நிறைய அதிசயங்கள் நடக்குது இல்லையா? அங்க வந்து வாதைகளை உண்டு பண்றாரு, அங்க வந்து செங்கடலை பிளக்கிறாரு. ஸோ மக்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் யார், அவர் என்ன செய்வார்ன்றது எல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. ஆனா இங்க என்ன ஆகுது பாருங்க, இதுக்கு முன்னாடி வந்து 16வது அதிகாரத்துல ஒரு அழகான காரியம் நடக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்கேயும் ஜனங்கள் என்ன பண்றாங்க, உட்கார்ந்துட்டு தண்ணி கேட்கிறாங்க. அங்க என்ன தண்ணி தர்றாரு ஆண்டவர்? கசப்பான தண்ணி வந்துடுது. ஸோ அங்க என்ன சொல்றாங்க, நான் உங்களை தானே நம்பி வந்தேன். மோசையை பார்த்து கேட்கிறாங்க, மோசையையும் அந்த எல்டர்ஸ் அந்த தலைவர்களையும் பார்த்து கேட்கிறாங்க, உன்னை நம்பி தானே நான் வந்தேன், நீ வந்து இப்படி போய் எங்க பிள்ளைகளையும் எங்களுடைய குடும்பத்தாரையும் இந்த வனாந்தரத்துல சாவறதுக்கு தான் கூப்பிட்டு வந்தியா அப்படின்றாங்க. ஸோ ஒவ்வொரு காரியம் நடக்கும் பொழுதும் ஆண்டவர் அவங்களோட இருக்கிறாருன்றத காட்டிக்கிட்டே தான் வர்றாரு. இந்த இடத்துல பாருங்க என்ன ஆகுது, அகேன் இட் சேஸ் தட் the people of Israel, the children of Israel, congregation என்ன, இன்றைய சபை, நம்ம சபைனா யாரு, நம்ம இண்டிவிஜுவல்ஸ் தான். நம்ம கிட்ட ஆண்டவர் பேசுற காரியம் என்ன, முறுமுறுப்புன்றத இன்னைக்கு ஆண்டவர் மேலோட்டமா பாத்தீங்கன்னா இதுல உணர்த்துவார். ஆனா இஸ் நாட் டாக்கிங் அபவுட் மர்மரிங், கிரம்பிளிங், மர்மரிங், இல்லாட்டி என்கிட்ட இது இல்லையே அது இல்லையேன்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறதில்ல. ஆனா அதுதான் இதோட ஃபவுண்டேஷன். இன்னொரு ஒரு முக்கியமான காரியத்தை ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் உணர்த்திருக்கிறார். முதலாவது இங்க என்ன ஆகுது பாருங்க, உட்கார்ந்துடுறாங்க. அந்த இடத்துல வந்து எல்லாரும் கேம்ப் போட்டுட்டு உட்கார்றாங்க. மோசே கிட்ட போய் கேட்கறாங்க, எங்களுக்கு தண்ணி வேணும். தண்ணி இல்லாம வாழ முடியுமா? முடியாது இல்லையா? ரொம்ப கஷ்டம். வித்தவுட் ஃபுட் கூட இருந்துடலாம்னு சொல்றாங்க. சாப்பாடு இல்லாம இருக்கலாம், ஆனா தண்ணி இல்லாம ரொம்ப நாள் வாழ முடியாது.
அந்த மாதிரியான ஒரு நிலைமையில அங்க ஒரு பெரும் திரளான கூட்டம், லட்சக்கணக்கான ஜனங்க உட்கார்ந்துட்டு மோசே கிட்ட போய் எங்களுக்கு தண்ணி கொடுங்கன்றாங்க. எப்படி கேட்கிறாங்க? போய் எடுத்தோன்னா வந்து எப்படி கேட்கிறாங்க பாருங்க, படிங்க அதை. அண்ட் ரெண்டாவது வசனம் படிங்க. அப்பொழுது ஜனங்கள் மோசேயோடு வாதாடி, நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோட ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றான். மோசேயோட எடுத்தோடனே என்ன பண்றாங்கன்னா வாதாடி, எங்களை வந்து ஏன் இங்க கூட்டிட்டு வந்தது? they are quarreling with Moses. மோசஸ் அதுக்கு என்ன சொல்றாரு? நீங்க என்னோட வாதாடுறது என்ன? ஏன் கூட நீங்க வந்து தகராறு பண்ணல. you are fighting with God. ஆண்டவர்கிட்ட இருந்து தான் நீங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றதை பார்க்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு பாருங்க, மோசே டைரக்டா போய் அதுக்கு அவங்க சொல்றாங்க, நாங்க ஈஜிப்ட்லயே இருந்திருந்தோம்னா நல்லா செழிப்பா இருந்திருப்போம், நல்ல சந்தோஷமா இருந்திருப்போம். இங்க வந்து மோசே என்ன பண்றாரு பாருங்க, நேரா எங்க போறாரு? கர்த்தருடைய சமூகத்துக்கு. எனக்கு பிரியமானவர்களே, அநேகராகிய நம்ம என்ன பண்றோம்னா, we fail to understand when a problem comes, when people are questioning, when people are murmuring against us, we sit and நாம வந்து ஒரு சொல்யூஷனை தேடுறவர்களா இருக்கும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? முதலாவது நீ என்ன பண்ணணும்? அவருடைய சமூகத்தை தேடணும். That is the very first thing a Christian or a believer who thinks that Jesus Christ is the Savior should do. அவர்தான் உங்களுடைய வாழ்க்கையை காக்க வந்த ரட்சகர் நீங்க உணர்ந்தீங்கன்னா, முதலாவது அவர் சமூகத்துல நீங்க தாழ்த்தி, ஆண்டவரே இந்த சிச்சுவேஷன்ல நான் என்ன பண்ணப்பா அப்படின்னு நம்ம கேட்கிறவர்களா இருக்கும். அது ஒரு முக்கியமான காரியம். ஆனா அதோட பாருங்க, ஆண்டவர் என்ன பண்றாரு பாருங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு மோசஸ்க்கு? இன்ஸ்ட்ரக்ஷன் படிங்க. மோசையோட ஒரு இந்த சில காரியங்கள்லாம் நீ செய்யணும் அப்படின்றாரு. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோட கூட்டிக் கொண்டு, நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையில் பிடித்துக் கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன். நீ அந்த கன்மலையை அடி. அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். அங்க என்ன நடக்குது? மோசே கிட்ட ஆண்டவர் என்ன சொல்றாரு? போய் அந்த கோலை எடுத்துக்கோ. அந்த கோலை கொண்டு நீ எந்த கோலை வச்சு அந்த நைல் நதியை அடிச்சியோ அதே கோலை எடுத்துக்கிட்டு நீ போய் மறுபடியுமாக அந்த பாறையை அடி அப்படின்றது. யார் முன்னாடி செய்யணுமா? மூப்பர்கள் முன்னாடி செய்யுது. there is a clear instruction. ஆண்டவர் சொல்ற உடனே மேஜிக் மாதிரி தண்ணிலாம் தரல, இதை நீ செய்யுன்ற. எனக்கு பிரியமானவர்களே, அந்த கோல்ன்றது என்னன்னு யாருக்கும் தெரியுமா? உங்க கையில ஒரு கோல் இருக்கு, உங்க கையில வந்து ஒரு தடி இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? you have the authority. ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு ஒரு அத்தாரிட்டியை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். நாட் ஓன்லி ஃபார் பாஸ்டர்ஸ், இந்த புதிய ஏற்பாட்டின் பிள்ளைகளா இருக்கிற நம்ம அனைவருக்கும் ஆண்டவர் தர இன்னைக்கு காரியம் என்னன்னா, you have the authority to do greater things in Jesus name. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாட் ஓன்லி த பாஸ்டர். எனக்கு பிரியமானவர்களே, அதை தான் நான் முன்னாடியே சொன்னேன். this is the mystery which God is going to talk to you and me. இந்த வேத சத்தியத்தை தான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் புரிய வைக்க சித்தமா இருக்கிறார். ஏன்னா நிறைய பேர் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, அத்தாரிட்டி has got to do with God. ஆண்டவர் கிட்ட தான் அத்தாரிட்டி இருக்கு, ஆண்டவர் தான் அதை நினைச்சா செய்வாருன்னு நினைக்கிறோம். ஆண்டவர் கிட்ட தான் அத்தாரிட்டி இருக்கு. ஆனா ஆண்டவர் கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா அந்த அத்தாரிட்டி யாருக்கு வருது? நமக்கு வருது. அது ஏன்றத நம்ம புதிய ஏற்பாட்டுல ஒரு அழகான பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல இருந்து படிங்க. Philippians chapter 3 Philippians chapter 2 verse from 3. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவுள்கள். இது வந்து ரொம்ப அழகான ரொம்ப ஆழ்ந்த சத்தியம். ஒருவரும் தங்களை என்ன நினைச்சு கூடாதான், மேன்மையானவர்களாய் நினைக்காதீங்க, ஒருவரை ஒருவர் தாங்குங்க. இப்ப நீங்க உங்க பிரதர் பக்கத்துல இருந்தாருன்னா உங்களை காட்டிலும் அவரை நீங்க அதிகமா தாங்கணும். நீங்க உங்களுக்கு வந்து பிரச்சனை வருது, அவருக்கும் அதே பிரச்சனை வருதுன்னா உங்களை காட்டிலும் அவரை நீங்க தாங்குங்கன்னு முதல்ல சொல்லிடுறாரு. யார் சொல்றா? பவுல் சொல்றாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருன்றதை அவரு உணர்த்துறதுக்காக இதை சொல்றாரு. படிங்க, தொடர்ந்து படிங்க. அவனவன் தனக்கானவைகளே அல்ல பிறருக்கானவைகளே நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை என்னன்னு அது படிக்காம சொல்லுங்க. என்ன சிந்தை? தனக்கானவைகள் இல்லாமல் பிறருக்கானவைகளை எண்ணுவதே கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தைன்னு முன்னாடியே சொல்லிடுறாரு. ஆனா இது முன்னாடி சொல்லிட்டாருல்ல, அப்புறம் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தைன்றாரு.
அதுக்கப்புறம் சொல்றாரு பாருங்க என்ன சிந்தை, அது தொடர்ந்து படிங்க. அதுதான் கிறிஸ்து இயேசுல இருந்த சிந்தை. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பிரயந்தமும், அதாவது சிலுவையின் மரண பிரயந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினாலே வானோர் பூதலத்தார் பூமியில் கீழோனருடைய முழங்கால் யாவரும் முழங்கபடிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து என்ற நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஆமென். இயேசு என்ற நாமத்துக்கு எல்லா நாமத்திலும் மேலான நாமத்தை ஆண்டவர் தந்துட்டார். ஏன் தந்தாரு? தம்மை தாமே தாழ்த்தினதுனாலதான் தந்தார். பிதாவுக்கு ஒப்பாக இருப்பது ஒரு கொள்ளையாடின பொருளாக எண்ணினார். இப்ப பாருங்களேன், ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்தார். எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? We all know God created this world with this word. ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொண்டு இந்த உலகத்தை படைத்தார். அந்த வார்த்தைக்கு அவ்வளோ ஒரு வல்லமை உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமத்துக்கும் அதே போன்ற ஒரு வல்லமை உண்டு. அதை தான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு. அந்த அத்தாரிட்டி எப்படி உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்னா, how God will transfer that authority which Jesus had. ஏன் அப்படின்னா, நீங்க இயேசுவை விசுவாசிக்கணும், நாவினால் அறிக்கை செய்யணும். We have to acknowledge that Jesus Christ alone is God. He is not one among the God. ஆண்டவர் உலகத்துல பல விதமான தெய்வங்களுக்கு மத்தியில இயேசு கிறிஸ்து என்ற நாமத்துக்கு மாத்திரமே ஒரு மகத்துவமான நாமத்தை தந்திருக்கிறார், வல்லமையான நாமம். அது ஏன் அவர் நாமத்தை சொல்ல பேய்கள் ஓடுமா, பிசாசுகள் தெரிச்சு ஓடுமா, வியாதிகள் நீங்குமா, குறைகள் குற்றங்கள் பாவங்கள் எல்லாம் கழுவப்படுமா? எந்த நாமத்துக்கு இருக்கு சொல்லுங்க? இப்ப என் பேர் எட்வன் ராஜேஷ், என்னுடைய நாமத்தை சொன்னா ஏதாவது கிடைக்குமா? உங்களுக்கு கிடைக்குமா? ஒன்றும் கிடைக்காது. வேணா 2 பேரும் சேர்ந்து ஏதாவது அடி கொடுத்தா கொடுக்குமா, ஓ இவரோட ஃப்ரெண்டான்னு சொல்லி. ஆனா ஆண்டவர பேரை சொன்னீங்கன்னா என்ன பண்ணுமா, உங்கள் வாழ்க்கையில இருக்கிற பிடி பிணி எல்லா விதமான நெகட்டிவ் திங்ஸும் விட்டுட்டு ஓடுமா. இதை நான் சொல்றேன், சத்திய வேதம் சொல்லுது. அது ஏன்? ஆனா எப்படின்னா, நாம என்ன பண்றோம்னா, நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இயேசுன்ற நாமத்துக்கு வல்லமை உண்டுன்னு சொல்லி they don't realize what the Bible is saying. வேதாகமத்துல என்ன சொல்லியிருக்கு? அவர் நாமத்தை நீங்க அத்தாரிட்டியா நீங்க எடுத்துக்கணும்னா என்ன பண்ணுவோம்? தம்மை தாமே தாழ்த்தணும். அது யார் சொல்றாரு? நமக்கு மட்டும் சொல்ல, இயேசு சுவாமியே செஞ்சிருக்கிறார். Jesus himself got the authority from God because he submitted himself. அவன் தாழ்த்தி என்ன பண்றாரு? பிதாவுக்கு ஒப்பாக இருப்பது எனக்கு கொள்ளையாடின பொருள். நான் அந்த மாதிரியா நான் ஆளே கிடையாது. எங்கேயாவது வேதாகமத்துல அததான் நிறைய பேர் நான் கிறிஸ்டியன்ஸ் ஒரு ஆர்குமெண்ட்காக வைப்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இயேசு சுவாமியே சொல்லியே, இயேசு சுவாமி எங்கேயாவது போய் நான் கடவுள்னு சொன்னாரான்னு கேட்பாங்க. அவர் சொல்ல மாட்டார். அதனாலதான் அவர் கடவுள். இப்ப நான் போய் ஒரு பேச்சுக்கு சொல்றேன், ஒரு பணக்காரன் போய் நான் பணக்காரங்கன்னு சொல்லுவான். நான் சொல்ல மாட்டான். நான் ஒரு அறிவாளி போய் நான் ரொம்ப அறிவாளிங்கன்னு சொல்லுவான். நான் இல்லை சொல்லுவானா? சொல்லுங்க, சொல்ல மாட்டான் இல்லையா? அதே மாதிரி ஆண்டவர் நான் ஆண்டவர்னு சொல்ல மாட்டேன். சொல்லாம இருக்கிறது தான் அவருக்கு மகத்துவத்தை, மகிமையை, மேன்மையை தந்தது. அதே மேன்மையை உங்களுக்கும் எனக்கும் தருவார். நாம அவர் எப்படி சொல்றாரோ அதன்படி வாழ்ந்தோம். திரும்ப படிங்களேன் பிரதர். ஆமா, அந்த 5வது படிங்க. கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். தேவனுடைய ரூபமாய் இருந்தும், he was in the likeness of God. in English பைபிள்ல போட்டிருக்கு. ஒரே மாதிரி இருந்தாராம். அவருடைய சாயல் அப்படியே இருந்திருக்கு. படிங்க. தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பிரயந்தமும், அதாவது சிலுவையின் மரண பிரயந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். 2வது காரியம், முதல்ல பிதாவோட ஒப்பா இருக்கிறது இல்லைன்றாரு. அடுத்தது என்ன பண்றாரா, தான் படைத்த மனிதனை போலவே அவர் என்ன பண்றாரு, அவருடைய சாயலாயிடுறாரு. உங்களை மாதிரியும் என்ன மாதிரியும் வந்துடுறாரு. அப்பதானே நமக்கு சால்வேஷன் கிடைக்கும். அவர் எங்கேயோ உட்கார்ந்துட்டு அவர் ஒரு இன்விசிபிள் காடா இருந்திருந்தாருன்னா நமக்கு கிடைச்சிருக்குமா? நமக்கு இந்த ரட்சிப்பின் அனுபவம் கிடைச்சே இருக்காது. அததான் ஆண்டவர் சொல்றாரு, தன்னுடைய பிதாவுடைய சாயல் இருந்தாலும் தான் உலகத்தில் வந்தபோது உங்களை போலவும் என்னை போலவும் இருந்து தன்னை தாழ்த்தி சிலுவை பரிந்தும் ஒப்பு கொடுத்தார். அதுதான் இன்னும் எக்ஸ்ட்ரீம். மனுஷனா நல்லா ஒரு ராஜா வீட்டுல பிறந்து சந்தோஷமா இருந்துட்டு அவர் போல பாடுகளையும் வேதனையும். அதனாலதான் சொல்றேன், எவ்வளவு ஒரு அன்பான ஆண்டவர் பாருங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா,
மற்ற எல்லா மார்க்கத்திலையும் என்ன, ஆண்டவர் வந்து அவங்களுடைய தெய்வம்லாம் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு இந்த நன்மையை தருவாங்க, அது தருவாங்க. ஆனா யாருமே அந்த வலி வேதனையை அனுபவிச்சது கிடையாது. யாராவது அனுபவிச்சிருக்காங்களா? ஆனா இயேசு சாமிக்கு மாத்திரம் தான் வலின்னா என்னன்னு தெரியும், பிசிக்கல் டார்ச்சர் என்னன்னு தெரியும். உங்க கால் வலி இருந்துச்சுன்னா அவருக்கு தெரியும், உங்களுக்கு தலைவலி இருந்துச்சுன்னா அவருக்கு தெரியும். உங்களுக்கு மனசு கஷ்டமா இருந்தது, கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களை ஏமாத்தினா, உங்களை முதுகுல குத்துனானா அவருக்கு தெரியும். விட்டுட்டு ஓடுனாங்க இல்லையா, சீஷர்கள் எல்லாம் விட்டுட்டு கூடவே இருந்தாங்க. நீ தான்ப்பா எங்களுக்கு எல்லாம் அப்படின்னு சொன்ன ஆட்கள் கடைசியில் என்ன பண்ணாங்க, எனக்கு இவர் யாருமே தெரியாதுன்னு ஓடுறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் அவர் இருந்திருக்கிறது. அதனாலதான் சொல்றாரு, அவர் தான் மெய்யான தெய்வம். When you believe that Jesus Christ is God, He's alone is the savior of this world, He will do great things in your life. And because this is the authority which He is giving you and me, இந்த அதிகாரத்தையும் உங்களுக்கு கொடுக்குறாரு. ஆனா நம்ம அவர் முன்பாக தாழ்த்தணும். இதுக்கும் அந்த முன்னாடி இதுக்கும் என்ன சம்பந்தம் சொல்லுங்க. இப்போ மோசையோட கதை படிச்சீங்கல்ல, மோசை கதைக்கும் இதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. மோசை கதை சொன்னேன், அதுக்கு அப்படியே இப்போ வந்து சம்பந்தம் இல்லாத ஒரு கதை மாதிரி அத்தாரிட்டி பத்தி பேசினேன். புரியுது? அந்த அத்தாரிட்டி எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? அந்த அத்தாரிட்டி நம்ம கிடைக்கும். மோசே முழங்கால் படியிட்டு தன்னை தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் கேட்டான். அவனுக்கு ஆண்டவர் கோலை கொடுத்தார். பழைய ஏற்பாட்டை எல்லாமே சிம்பாலிசம், எல்லாமே ஆண்டவருடைய வருகையோட பிறப்புடைய பில்டப். இயேசு சுவாமி இந்த புதிய ஏற்பாட்டில் வர காரியத்தை ஒவ்வொரு சிம்பாலிசம்ல ஆண்டவர் பழைய ஏற்பாட்டை காட்டிக்கிட்டே இருக்காரு. மோசே அந்த கோலை எடுத்துக்கொண்டு போனா என்னதுன்னா அதுதான் இயேசு என்ற நாமம். ஆமென். So God already told Moses to take the name of Jesus and go and do the miracle. அதுதான் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் சொல்றாரு. யோவான் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் படிங்க. John chapter 14 verse 12 to 14. John 14 12 to 14. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்துக்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என்னுடைய நாமத்தினால் எதை கேட்கிறீர்களோ பிதாவுடைய மகிமைக்கென்று நான் அதை செய்வேன். அது திரும்ப படிங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்துக்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனின் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். நீங்க எதை கேட்டாலும் நான் செய்வேன். ஏன்னா நான் இங்க இருக்க போறதில்ல, நான் இங்க விட்டுட்டு பிதாவுடைய இடத்துக்கு போறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஐ அம் கிவிங் யூ தி அத்தாரிட்டி. நான் இருந்து உங்களுக்கு செய்ய போறதில்லை, நான் உங்ககிட்ட அத்தாரிட்டியை கொடுத்துட்டேன். உங்களுக்கு வியாதி உண்டுன்னு நீங்க விசுவாசிச்சீங்கன்னா, உங்களுக்கு ஜெபம் பண்ணீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு சுதந்திரம் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? We have to do that. We have to exercise faith. விசுவாசத்தினால் மாத்திரமே நீதிமான் பிழைப்பான்னு போட்டிருக்கு, வேற எதனாலும் இல்லை. இதுக்கப்புறமா கடைசியா ஒரு பேரபிளை சொல்லி நான் முடிக்க போறேன். அது ஏனன்றதையும் இந்த 3 கதைக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஸோ மோசேக்கு கொடுத்த அந்த அதிகாரம், யோவான்ல நம்ம பார்க்கிற இந்த அதிகாரத்தை ஆண்டவர் எப்படி அவருடைய நாமத்துக்கு கொடுத்தாரோ, இயேசு என்ற நாமமே மெய்யான நாமம். வேற எந்த காரியமும் உங்க வாழ்க்கையில நீங்க வந்து சொல்லும் போது எல்லாம் நினைக்கலாம், என்ன எல்லாம் படிச்சிருக்காங்க கிறிஸ்டியன்ஸ்லாம் வந்து ரொம்ப இந்த மாதிரி ஒரு ஃபூலிஷா ஒரு நாமத்துக்கு வந்து மகிமைன்றாங்க. யூ ஹேவ் டு எக்ஸ்பீரியன்ஸ் தட். நீங்க அந்த வலி வேதனையில போகும்போது இயேசுவே நீங்க சொல்லி பாருங்க, இயேசுவே நீங்க முழங்கால் பட்டு உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு, அதனால தான் சொல்றாரு சும்மாலாம் கிடைக்காது. அந்த அத்தாரிட்டி will not come just like that. நீங்க பழைய வாழ்க்கையை விட்டு மாறி உங்களுடைய பாவ வாழ்க்கை, ஆமா ஆண்டவரே நான் வந்து செய்தது தவறுதான், அதுதான் ஒப்பு கொடுக்கிறது. பிதாவுக்கு ஈக்குவலா இருந்தும் அவர் செய்யவில்லை, நாம பிதாவுக்கு ஈக்குவலா. ஆனா நம்ம செய்யலாமா? என்ன பண்றோம்? நாம தப்பே செய்யாத மாதிரி, இந்த உலகத்துல நம்ம வந்து பாவமே செய்யாத மாதிரி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துக்கிட்டு, இல்லாட்டி மேலோட்டமா இருந்துக்கிட்டு ஜெபம் பண்ணும்போது கூட அப்படியே இந்த பாவம்ன்ற ஒரு இதை டச் பண்ணிட்டு அப்படியே போயிடும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உண்மையான தெய்வ பக்தி எதுன்னா உங்களுடைய பாவத்தை அறிக்கையிடும். பாவத்தை அறிக்கையிடும். மோசே சொல்றான் பாரு, நான் பலவீனன், ஆண்டவரே எல்லாரும் எனக்கு முறுமுறுக்கிறாங்க, எல்லாரும் வந்து என்கிட்ட வந்து என்ன தண்ணின்னு கேட்குறாங்க.
அவருக்கு தெரியும், அவர்கிட்ட அந்த வல்லமை உண்டு இல்லையா? மோசே என்ன பண்றாரு? செங்கடல பிளக்கிறாரு, எல்லாத்தையும் செய்யறாரு, இந்த வாதையை உண்டு பண்றாரு. அங்க எங்கேயுமே அவருக்கு தலைக்கு நான் தான் இதெல்லாம் செய்யறேன்னு வரவே இல்லை. அவர் என்ன சொல்றாரு? ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? இப்பயும் போய் கேட்கிறாரு, ஆண்டவரே இவர்கள் உமக்கு முன்பாக முறுமுறுக்கிறாரு, நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்ற, நான் உனக்கு அத்தாரிட்டியை தரேன். டேக் தி எல்டர்ஸ், டேக் தி குரூப் ஆஃப் பீப்புள், டேக் யுவர் ராட் அண்ட் கோ இன் ஃப்ரண்ட். அவர் என்ன சொல்றாரு? நான் உனக்கு முன்பாகவே போய் ஹோரேபு மலையில இருப்பேன்றாரு. ஆமா தானே? When God is giving you the authority, He will go before you. அவர் அத்தாரிட்டியை கொடுத்துட்டு உங்க கூடலாம் வர மாட்டார், உங்க பின்னாடிலாம் வர மாட்டார், அவர் முன்னாடி போயிடுவார். You just need to go and exercise the faith. நான் என் பர்சனல் லைஃப்ல நிறைய அனுபவிச்சிருக்கேன் எனக்கு பிரியமானவர்களே. God has put me in a lot of situations. I don't want to go into details. நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாத காரியங்கள் அநேகம் உண்டு என் வாழ்க்கையில். ஆனா ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் அவர் முன்பாகவே சென்று அக்னி ஸ்தம்பத்தை போல, மேக ஸ்தம்பத்தை போல கூடவே வந்து முன்னாடியே போய் நின்று உங்களுக்காக காரியத்தை ஆயத்தப்படுத்தி வைப்பார். You just need to go and claim through the authority which God is giving you. அது கடைசியா Matthew chapter 21 verse from 23 படிங்க. மத்தேயு 21:23 இருந்து. அவர் தேவாலயத்தில் வந்து உபதேசம் பண்ணுகையில் பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அவரிடத்தில் வந்து, நீர் எந்த அதிகாரத்தினாலே இவைகளை செய்தீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, நானும் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன், அதை எனக்கு சொல்வீர்களானால் நானும் என்ன அதிகாரத்தினாலே இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லுவேன். யோவான் கொடுத்த ஸ்தானம் தேவனால் உண்டாயிற்றோ மனுஷரால் உண்டாயிற்றோ யாரால் உண்டாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவர்கள், தேவனால் உண்டாயிற்று என்று சொல்வோமானால் பின்ன ஏன் அவனை விசுவாசிக்கவில்லை என்று நம்மை கேட்பார்? மனுஷரால் உண்டாகிறது என்று சொல்வோமானால் ஜனங்களுக்கு பயப்படுகிறோம், எல்லாரும் யோவானை தீர்க்கதரிசி என்று எண்ணுகிறார்களே என்று தங்களுக்குள்ளே ஆலோசனை பண்ணி இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக, எங்களுக்கு தெரியாது என்றார்கள். அப்பொழுது அவர், நானும் என்ன அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லேன் என்றார். இயேசு சுவாமி கிட்ட வந்து அதிகாரத்தை பத்தி கேட்கிறாங்க. நீ என்ன அதிகாரத்துல வந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்க? தேவாலயத்துக்குள்ள வந்து பிரசங்கம் பண்றதுக்கு உனக்கு யார் அதிகாரத்தை கொடுத்தார் அப்படின்னு இயேசு கிட்ட கேட்கிறாங்க. அப்போ ஏசாமி என்ன சொல்றாரு? நேரம் சொல்லிடலாம், நான் பிதாவிடத்துல வந்தவங்க, எனக்கு வந்து அந்த அதிகாரம் என்னுடைய அப்பா கொடுத்துருக்கிறாரு சொல்லல. மாறாக என்ன பண்றாரு? நான் சொல்றேன், ஆனா உனக்கு யாரு? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீ அதுக்கு பதில் சொல்லிட்டேன்னா நான் வந்து எனக்கு யார் அதிகாரத்தை கொடுத்தான்னு சொல்றேன். ஜான் த பேப்டிஸ்ட் ஒரு மனிதர் இருந்தார், எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். ஜான் த பேப்டிஸ்ட் வந்து ஞானஸ்தானம் உண்டு என்று விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனை அடைவான்னு சொல்றாரு. ஞானஸ்தானம் பெறணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்துறாரு. அண்ட் ஹீ இஸ் லிவிங் எ வெரி ட்ரூ கிறிஸ்டியன் லைஃப். உண்மையா சொல்லணும்னா அவர் தான் முதல் கிறிஸ்தவர். இயேசு சுவாமி அறிந்த முதல் விசுவாசி நான் விசுவாசிக்கிறேன். இப்ப ஆவியானவர்கள் நிறைஞ்சி இப்ப நான் சொல்றது, இப்ப எனக்கே இது ஒரு பெரிய ரெவலேஷன். He might have been the first disciple of Jesus. ஏன்னா அவர் முன்னாடியே ஆயத்தப்படுத்துறாரு இல்ல. ஆயத்தப்படுத்துறதுனா என்ன? அவருக்கு தெரியும் இவர் தான் மெய்யான தேவகுமாரன். ஸோ அவர்கிட்ட வந்து அவர் கேட்கிறாரு, ஏசாமி அழகா சொல்றாரு, நீங்க வந்து ஜான் த பேப்டிஸ்டோட ஞானஸ்தானத்தை நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்றது மாட்டிக்கிறாங்க. அவர் தேவன் தான் கொடுத்தாருன்னு சொன்னாக்க அப்போ என்ன ஆயிடும்? அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்ற மாதிரி ஆயிடும். இல்ல இது உலக பிரகாரமான காரியம்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணிடுவாங்க? யூதர்கள் அவரோட ஃபாலோவர்ஸ்லாம் இவங்களுக்கு அகைன்ஸ்ட் ஆயிடுவாங்க. ஸோ ரெண்டு மைண்ட், டபுள் மைண்ட் ஆகி மாட்டிக்கிட்டு நடுவில் முடிக்கிறாங்க. எங்களுக்கு தெரியாதுன்றான். அப்போ அப்படியே தெரியாத, உனக்கு தெரியாதா, எனக்கும் தெரியாது போடா அப்படின்ட்டு. தட் இஸ் த ஆன்சர் விச் ஜீசஸ் கிவ்ஸ். ஆனால் அதோட நிற்கல, அது சொல்லிட்டு அந்த அத்தாரிட்டிக்காக சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்குற அந்த டாபிக் ஃபுல்லாவே அத்தாரிட்டி தான். உங்களுக்கு எப்படி ஆண்டவர் அந்த அத்தாரிட்டியை தராருன்றது தான் நம்ம இன்னைக்கு பார்க்கணும். தொடர்ந்து படிங்க. ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்திலே வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இளையவனிடத்தில் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன், போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஏனென்றால் யோவான் நீதிமான்களாய் உங்களிடத்தில் வந்திருந்தும் நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லையே.
ஆயக்காரரும் வேசிகளுமோ அவனை விசுவாசித்தார்கள். அதை நீங்கள் கண்டும் அவனை விசுவாசிக்கும்படியாக பின்பாகிலும் மனஸ்தாபப்படவில்லை என்றார். பாருங்க, அத்தாரிட்டி பத்தி பேசிட்டு ஆண்டவர் சொல்றாரு, ஒரு கதையை சொல்றாரு, பேரபிள். ஆஸ் யூஷுவல் ஜீசஸ் ஆல்வேஸ் டெல்ஸ் அ ஸ்டோரி இல்லையா. அவர் வந்து 2 பசங்க இருக்காங்க ஒரு தகப்பனுக்கு. முதலாவது பையன்கிட்ட போய் கேட்கிறாரு, எப்பட வந்து இந்த திராட்சை தோட்டத்துல வேலை செய்ய வரியாப்பா அப்படின்னா, முதலாவது பையன் சொல்றான், இல்லப்பா நான் வரல, நான் வரமாட்டேன், நான் பிஸியா இருக்கேன் அப்படின்றான். ஆனா அதுக்கப்புறம் மனம் மாறி என்ன பண்றான், இல்ல நான் வரேன் அப்படின்னு போயிடுறான் வேலை செய்ய. 2வது பையன்கிட்ட போய் கேட்கிறாரு, அவன் சொல்றான், இல்ல உடனே வரேன்ப்பா, இப்போ வந்துட்டேன் அப்படின்றான். ஆனா என்ன ஆயிடுது, அவன் போக மாட்டேங்கிறான். அப்ப யார் வந்து பிதாவுடைய சித்தத்தை செய்தார் அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். அது ஆப்வியஸ் ஆன்சர் இல்லையா. முதலாவது குமாரன் தான் ஆண்டவருடைய சித்தத்தை செய்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எனக்கு பிரியமானவர்களே, இது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய காரியம் என்னன்னா, ஆண்டவர் உங்களை ஒரு தெளிவான அழைப்புக்கு கூப்பிடுவார். தெளிவான அழைப்புனா உடனே வந்து இங்க நின்று பாஸ்டர் ஆகணும், பிரசங்கம் பண்ணணும், இல்லாட்டி வர்ஷிப் லீடர் ஆகணும். உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிபிக் மினிஸ்ட்ரியை ஆண்டவர் கொடுத்துருப்பார். ஒரு ஊழியத்தை தாங்கிறதே ஒரு பெரிய மினிஸ்ட்ரி. சிலர் ஊழியத்துக்குள்ள வந்து ஆலயத்துக்குள்ள உட்கார்றதே ஒரு பெரிய மினிஸ்ட்ரி. அவங்களுடைய வாழ்க்கைக்கும் ஒரு ஆறுதலா இருக்கும். அவங்க போய் வெளியில போய் 4 பேருக்கு சொல்றதும் ஒரு பெரிய சத்தியமா இருக்கும். ஆண்டவர் என்ன அழைப்பை உங்களுக்கு கொடுத்திருந்தாலும், முதல் குமாரனை போல நீங்க முன்னாடியே வேணாம், இல்லப்பா நான் வரமாட்டேன், எனக்கு வந்து போதும், நான் இங்க இருக்கிற இடத்துல இருப்பேன் நீங்க சொன்னீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, அவன் மனம் மாறினான் பாருங்க. இசட் முடியாதுன்னு திரும்பி வந்தான் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவன் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். வரேன்னு சொல்லிட்டு, இல்ல நான் வரமாட்டேன், கடைசி நிமிஷத்துல பின்ன வாங்குறாங்க பாருங்க, அவங்க பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க மாட்டாங்க. இங்க ஆண்டவர் சொல்றது என்னன்னா, இதுக்கும் அத்தாரிட்டிக்கும் என்ன சம்பந்தம் கேட்கலாம். அத்தாரிட்டினா என்னன்னா, இதுதான் அத்தாரிட்டி. when a man does the will of God, he's got the authority. அதனாலதான் சொல்றாரு, வேசிகளும் prostitutes and ஆயக்காரர்னா யாரு, டாக்ஸ் கலெக்டர்ஸும் ப்ராஸ்டிடியூட்ஸும் அந்த சொசைட்டில ரொம்ப மோசமா ஒதுக்கப்பட்டவங்க. அவங்களே பரலோக ராஜ்யத்துக்குள்ள போவாங்க. ஏன்னா அவங்க விசுவாசிச்சாங்க. யோவான் ஸ்நானகனாளன் ஞானஸ்நானம் உண்டு, இயேசு கிறிஸ்து தான் ஆண்டவர்னு விசுவாசிச்சாங்க. அதனால உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தில் இடம் உண்டு. அதே போல உங்களுக்கு அந்த அத்தாரிட்டியை கொடுத்திருக்கிற தேவன் பழைய ஏற்பாட்டில் சொன்ன அந்த மோசையின் கதையிலையும் மோசைக்கு கொடுத்த அந்த தடி தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ற நாமம். அந்த நாமத்தை எப்படி அத்தாரிட்டியை அவர் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாரு பாருங்க. என் பிதாவின் சித்தத்தை செய்ய நான் வந்திருக்கிறேன், அவருடைய சித்தத்தை, அவருடைய இடத்தை நான் கொள்ளையாடின பொருளாய் என்னல, நாமளும் நம்மளுடைய இடத்தை என்னன்றதை நம்ம தீர்மானிக்கணும். பிரியமானவர்களே, நமக்கு முன்பாக நம்மளுடைய நண்பர்களையும் நாம வெறுக்கிறவங்களையும் நம்ம போடணும். It is not only the people who we love. அப்படி என்ன சொல்லுங்க, என் மனைவியை நேசிக்கிறேன், எனக்கு முன்னாடி இப்போ எனக்கு வலி வருதுன்னா, என் மனைவிக்கு வலி இருந்துச்சுன்னா அதோட எனக்கு போய் அவங்களுக்கு மருந்து போடுவேன், டாக்டர்கிட்ட கொடுக்குவேன். அது அன்பு அல்ல. உங்களை காயப்படுத்துறாங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்க ஜெபம் பண்ணணும். அவங்களுக்காக முடிந்துச்சுன்னா போய் உதவி செய்யணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிற உண்மையான தெய்வ அன்பு, தெய்வ பக்தி. அது நீங்க செஞ்சு பாருங்களேன். முழங்கால் போட்டு நீங்க ஜபிச்சு, ஆண்டவரே இவருக்காக நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவரே என்னை மாத்துங்க, நான் மறந்துருப்பேன், நான் என்னை தாழ்த்துறேன், நீங்க சொல்லி பாருங்க. அந்த அத்தாரிட்டியை ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களுக்கு கொடுப்பாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் இந்த வார்த்தைகளை ஒரு சத்திய வார்த்தையாக நம்முடைய இருதயத்தில் பதிய வைத்து அந்த அத்தாரிட்டியை நாம எப்படி யூஸ் பண்ணணுன்றதையும் சொல்லிட்டாரு இல்லையா. எதுக்காக யூஸ் பண்றோம், எப்படி யூஸ் பண்றோம், ஏன் யூஸ் பண்றோம், சும்மா தான் கொடுத்துடல. இதெல்லாம் இருக்கு, வேதாகமத்துல இல்லாத பொக்கிஷங்களே கிடையாது. அதுல என்னென்ன தெளிவா, வெரி டிஸ்கிரிப்டிவ் மேனுவல். ஒரு அழகான இந்த என்ன சொல்றது, ஒரு கம்ப்யூட்டர் எப்படி ஆப்ரேட் பண்ணணும், ஒண்ணுமே தெரியாது இருந்துச்சுனாக்கா போய் பார்க்கணும், அந்த மாதிரியான ஒரு மேனுவல். இஃப் யூ டோன்ட் நோ ஹவு டு ஆப்ரேட் யுவர் அத்தாரிட்டி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், லெட் அஸ் கோ ரீட் திஸ் அகைன். திரும்ப வீட்டுக்கு போய் படிச்சு பாருங்க. ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்வார். ஆண்டவர் தாமே இந்த திருவசனங்களையும் திருவார்த்தைகளையும் ஆசீர்வதித்து உங்களுடைய விதத்திலும் என்னுடைய விதத்திலும் பதிவு காப்பார்கள். ஆமென்.